அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 11வது மாபெரும் இரத்த தான முகாம் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உன்னத பணி என்பது மனித உயிர்கள் விலை மதிப்பற்ற அந்த மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தமிழகமெங்கும் இந்த இரத்த தான முகாம்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரத்த தான முகாமில் இளைஞர்கள் அதிகமாக பங்கெடுத்து மனித உயிர்கள் காக்கப்படுவதற்கு உங்களுடைய குருதிகளை தானமாக வழங்க வேண்டும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலை நோக்கி வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களே நீங்கள்தான். வாருங்கள், உதிரம் கொடுத்து உயிரை காக்கக்கூடிய இந்த உன்னத பணியிலே நாம் இணைந்து செயல்படுவோம். உங்களை அன்போடு அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை கிளை மாநில செயலாளர் ரபீக் முகமது. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை கிளையின் சார்பாக 11வது மாபெரும் இரத்த தான முகாம் இறைவனுடைய பேரருளால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் இரத்த தான முகாமிலே மக்களுக்கு பணியாற்றுகின்ற சமுதாய இயக்கமான இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ அவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்கின்ற இறைவனுடைய திருக்குரானின் பொன்மொழிகளுக்கு ஏற்ப இந்த இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இரத்த தான முகாமிலே பங்கு பெற்று உதிரத்தை தானமாக கொடுப்பவர்களுக்கு இங்கு புத்தக ஸ்டால் ஏற்பாடு செய்யப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே புத்தகங்கள் வழங்கவும், அதுபோல மரக்கன்றுகள் அவர்களுக்கு இலவசமாக அவர்களுக்கு வழங்கியும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உதிரம் கொடுப்பதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். இது போன்ற ஒரு சமுதாய பணிக்கு உங்களை நீங்களும் தயார்படுத்தி கொண்டு இந்த மஸ்ஜித் அக்ஸா தௌஹீத் பள்ளிவாசலை நோக்கி அனைவரும் வந்து உதிரம் கொடுக்க உங்களை எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை கிளையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 11வது வருஷம் இந்த மாபெரும் இரத்த தான முகாம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. 25 ஆகஸ்ட். ஸோ இரத்த தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்பாங்க. அந்த அன்னதானத்தையும் விட ஒரு உயர்ந்த தானம் இரத்த தானம் தான். ஸோ இரத்த தானம் வழங்குறது மூலமாக நம்ம உடலுக்குமே நிறைய நல்லதுக்கு அண்ட் இது மூலமாக ஒரு உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும். அந்த உயிரை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியமான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு மனிதத்தையும் ஒரு அன்பையும் பகிர்வது, நம்ம அன்னதானம் போடுவது, உதவி செய்வது எல்லாத்தையும் விட உயர்ந்தது இந்த இரத்த தானம். ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் இரத்த தான முகாம் இங்கே மட்டும் இல்லை எங்கே நடந்தாலும் கலந்துக்கிட்டு நம்ம இரத்த தானம் நிச்சயமாக செய்யணும்னு இதன் மூலமாக அன்போட கேட்டுக்கிறேன். பொதுவாக இங்கே எனக்கு நான் பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 11 வருஷம் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இரத்த தேவை ஏற்பட்டாலுமே அது சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இரத்த தானம் வழங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க இலவசமாக. அதே மாதிரி புத்தகங்கள் கொடுக்குறாங்க, ஜூஸ் இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். பட் அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைஞ்சு இந்த விஷயத்தை பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனியாரை விட கவர்மெண்ட்டில் நம்ம பண்ணும்பொழுது ரொம்ப எளிய மக்களுக்கு இந்த உதவிகள் எளிமையாக போய் சேர்றதுக்கான வழிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இரத்த தானம் முகாம் எங்கே கடந்தாலும் நம்ம அதில் பங்கேற்றுக்கணும். அண்ட் இதை நடத்துகிற சிவகங்கை தௌஹீத் ஜமாத் சிவகங்கை இயக்கத்துக்கு எங்களுடைய ட்ரெண்டிங் சிவகங்கை சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் அனைவரும் நம்ம ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து நம்ம எல்லாரும் சங்கமித்து எல்லாரும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒன்றா நிற்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற இதன் மூலமாக அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.